வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் பாருங்க. நமக்கு 3 செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சராசரி கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ ஆப்ஷனில் இருக்க செட் ஆஃப் நம்பர்ஸ் பாருங்க. சி மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5. ஸோ 5 நம்பர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ 5ங்கிறது ஆட் நம்பர். ஓகே, ஸோ கொடுத்துருக்க கவுண்ட் எவ்வளோ? 5 நம்பர்ஸ் பாருங்க, வரிசையாக இருக்கான்னு பாருங்க. அதாவது நம்பர்ஸ் உண்டான டிஃப்ரென்ஸ் 2 இன்க்ரீஸ் ஆகுது, 2 இன்க்ரீஸ் ஆகுது, எல்லாமே 2 தான் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் சேமாக இருந்து கவுண்ட் ஆட் நம்பர்ஸில் இருந்ததுன்னா நீங்கள் ஆவரேஜ்ங்கிறது டைரெக்டாக மிடில் நம்பரே போட்டுடலாம். அப்போ ஏ ஆப்ஷனில் இருக்க செட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு ஆவரேஜ் என்னதுன்னா 6. இல்லை சார், நான் ஃபார்முலாவில் போடுறேன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர்ஸ் வரிசையாக இருக்குது. அப்போ நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் ஆவரேஜ்க்கு? ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு பை 2. ஸோ 12/2 6. அதே ஆன்சர் தானே வருது. ஓகே, இப்போ பி ஆப்ஷன் பாருங்கள். நம்பர்ஸ் 12 13 14 15 16. ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், எல்லாம் ஒவ்வொன்றா தான் இன்க்ரீஸ் ஆகுது. எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 5 நம்பர் இருக்குது. அப்போ டைரெக்டாக மிடில் நம்பர் தானே ஆவரேஜ். அப்போ பி ஆப்ஷனில் இருக்க செட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு சராசரி என்ன? 14. ஓகே, சி ஆப்ஷன் பாருங்கள். எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6. 6 நம்பர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பாருங்கள், நம்பர்ஸ் எல்லாம் 10 தான் இன்க்ரீஸ் ஆகுது. மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 தான் இருக்குது. அப்போ நம்ம எந்த ஃபார்மில் யூஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு பை 2. அப்போ 70/2. சி ஆப்ஷனில் இருக்க செட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு சராசரி என்ன? 35. இந்த கான்செப்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.